அதாவது நீ இன்ஸ்பெக்டர் இங்கே இல்லை கிடையாது, நீங்கள் ஆளுமனுக்கு போங்கன்னு இருக்காங்க. ஆளுமனுக்கு போனால் வந்து அதை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு ஏதாச்சும் லவர் கூட போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க திரும்ப இங்கே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே லா அண்ட் ஆர்டர் டிஜிபி யார்? இன்னும் இது பண்ணல சார். அதுவே இதோட தரத்தை தெரியுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு துப்புக்கட்ட ஒரு அரசு ஒரு பர்சனை வந்து ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ். இப்போ ஓகேங்களா, காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாயினா போகுது. அப்போனா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க சட்டசபை இவங்க வெளியில் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கார் போகுது. எதுக்கு 20 காரு? எதுக்கு 20 காரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து நேரம் எடுத்துட்டு வந்து வச்சு சூடாவா போறான். தான் என் காசை கொடுத்தா செலவு பண்றேன், உன் செக்யூரிட்டிக்கு யார் செலவு பண்றா? கவர்மெண்ட். மக்களோட காசு, என்னோட காசு, உங்களோட காசு. பண்ணலாமா? பண்ணலாம் சார். இப்போ விஜய்க்கு நான் காசு கொடுக்குறேன் 20 கார் உனக்கு என்னத்துக்குன்னு கேக்குறேன் நானு. அந்த அளவுக்கு நீ வர்த்து இல்லையே. அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதியோட அச்சுறுத்தல் இருக்குதான் கேட்கிறேன். பந்தோபஸ்து வேலைன்றது ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. இப்படின்னா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க? சரி, இப்போ அது மட்டும் இல்லாம இங்க பெண்கள் மீதான நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு பல இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்துக்கு கூட எம்பி கனிமொழி அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் போறாங்க. ஸோ அங்க வந்து அவங்களை அலோவ் பண்ணாம, ஏன்னா வந்து ஒரு நாள் நைட் அந்த பொண்ணு காணா போறாங்க, கேஸ் கொடுக்கும்போது அந்த கேஸை வந்து கரெக்டா ப்ராப்பரா எடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு ரீசனா சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இங்க பெண்கள் மீதான குற்றங்கள் ஏன் இவ்வளவு அளவுக்கு அதிகமாயிருக்கு? ஸோ அதே டைம்ல தீரஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் கடந்த 5 வருடங்கள்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்கோம், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த SC/ST ஆக்ட் கீழே வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் நாங்க முறையா கையாளி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கு கடந்த 5 வருடங்கள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது தாவேகா பண்ணக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் வந்து இது எதுவுமே குறையல. இங்க வந்து மக்கள் தினம்தோறும் பாதிக்கப்படுறாங்கிற விஷயத்திலேயே வந்து நிக்கிறாங்க. அப்படின்னும் போது இது ஏன் அதிகமாகறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு? ஸோ இது குறைக்கிறதுக்கான அரசு என்னென்னலாம் வந்து செய்யாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதை நம்ம ஹோலாக நான் வந்து பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த பதிவு பண்ணிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆழ்ந்த இரங்கல். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நான் டிவியில் பார்க்கும்போது நான் 484 மார்க் 500க்கு வாங்கியிருந்த பொண்ணு 10th, இப்போ 12th படிக்குது. அதாவது நீ இன்ஸ்பெக்டர் இங்கே இல்லை கிடையாது, நீங்கள் ஆளுமனுக்கு போங்கன்னு இருக்காங்க. ஆளுமனுக்கு போனால் வந்து அதை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு ஏதாச்சும் லவர் கூட போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க திரும்ப இங்கே போயிருக்காங்க. அதாவது ஒரு கோபத்தின் உச்சநிலைக்கு வந்து அதை வந்து எப்படி காவல்துறை அதை கையாண்டிருக்குது அப்படின்னு. அதாவது இது ஒரு ஸ்டேஷன்ல ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த ஸ்டேஷன்ல அங்கே போக சொல்றாங்க, அந்த ஸ்டேஷன்ல இங்கே போக சொல்றாங்க. இந்த தாமதம் மட்டும்தான் இந்த பொண்ணோட இதுக்கு காரணம், இந்த இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது. இந்த இதில் வந்து இந்த தீரஜ்குமார் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே லா அண்ட் ஆர்டர் டிஜிபி யார்? இன்னும் இது பண்ணல சார். அதுவே இதோட தரத்தை தெரியுது. ஓகேங்களா, இவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து டிஜிபி ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால, அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, who are all the eligible candidates to become a DGPன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதை யாருக்கு அனுப்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்க இங்கே அனுப்புவாங்க. ஸோ அவங்களும் வந்து இவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 3 பேர்த்துல நீங்கள் ஒருத்தர் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லி சாய்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இட்ஸ் a well settled law before the Supreme Court. சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ராக்டிஸ் நடைமுறைக்கு வந்து கூட இதை செயல்படுத்தாமல் வச்சிருக்க தமிழக அரசுக்கு, ஓகேங்களா, இவ்வளோ குற்றங்களை வச்சு ஒரு டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணால் இந்த டேட்டாஸ் நம்ம எடுத்துக்க முடியுமா? நீ ஃபர்ஸ்ட் நீ என்ன டேட்டாஸ், நீ உனக்கு யார் டிஜிபி, யார் லா அண்ட் ஆர்டர், எப்படி இன்சார்ஜ், ஏன் போடல, இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ஃபர்ஸ்ட் தமிழக அரசு கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு துப்புக்கட்ட ஒரு அரசு ஒரு பர்சனை வந்து ஒரு டெடிகேட்டட் சர்வீஸ். இப்போ நீங்க இந்த வேலையை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா தானே அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. இதுக்கு இன்சார்ஜ்னு போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகுமா? ஓகேங்களா, நீங்க கேமராவே பாருங்க, நீங்க பேட்டியும் எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு சாத்தியம் உண்டா? ஓகேங்களா, அவங்கவுங்க வேலையை செய்யணும். லைட் எப்படி வரணும், அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். இந்த மாதிரி ஒருத்தரே வந்து இங்க போடு அங்க போடு அப்படின்ற போது இது இஸ் இட் பாசிபிள் டு டூ த ஜாப்? இதுவே தமிழக அரசோட ஒரு மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லைங்க.
அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் தானே வந்து இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அட்மினிஸ்ட்ரேஷனு? ஓகேங்களா, காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நாயினா போகுது, அப்பனா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க சட்டசபை இவங்க வெளியில போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கார் போகுது. எதுக்கு 20 காரு? எதுக்கு 20 காரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து நேரம் எடுத்துட்டு வந்து வச்சு சுடவா போறான்? அப்படி இப்போ சொன்னா விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி சரியான பாதுகாப்பு கூட முன்னாடி பின்னாடின்னு எல்லா பாதுகாப்பும் போயிட்டு இருக்க. எதுக்கு விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்புன்னு கேட்கிற இடத்துல இருப்போமா நம்ம? இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான இது. நான் சொல்றேன், விஜய் அவர்கள் காலையில வாக்கிங் போகும்போது நாய் பக்கத்துல போதா? எங்க வந்து கிரௌடு ஜாஸ்தி ஆகுதோ அதை தான் மேனேஜ் பண்றதுக்காக போலீஸ் யூஸ் பண்ணணுங்கிறேன். யூ ஆர் மிஸ்யூசிங் த பவர்ஸ் ஆஃப் போலீஸுங்கிறேன். உன்னை பக்கத்துல வரதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீ காலையில போகும்போது சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க, ஏன் இதுக்கு முன்னாடி போகும்போது இப்ப விஜய் வந்து பொறுப்புல எதுலையுமே இல்லைங்க. ஓகேங்களா, ஃபார் யர் இன்ஃபர்மேஷன் பொறுப்புல இல்லை. விஜய்க்கு ஏன் அவர் பாதுகாப்பு வருது, எதுக்கு வை செக்யூரிட்டி வருதுன்னா, வை செக்யூரிட்டிக்கு வந்து யார் பே பண்றா? விஜய் அவர்கள் தான் பே பண்றாங்க. தான் என் காசை கொடுத்தா நான் செலவு பண்றேன், உன் செக்யூரிட்டிக்கு யார் செலவு பண்றா? கவர்மெண்ட். மக்களோட காசு, என்னோட காசு, உங்களோட காசு. புரிஞ்சுங்களா? டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? ஓகேங்களா, இப்ப விஜய்க்கு இன்னொரு செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு யார் செலவு பண்ணுவா? விஜய் தான் செலவு பண்றாரு. அப்படிங்கும் போது நீங்க விஜயையும் இதுவும் வந்து நீங்க ஒரே தட்டுல வச்சு பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? இல்ல சார், நீங்க நான் கண்டினியூ பண்ணா நான் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? பண்ணலாம் சார். இப்போ விஜய்க்கு நான் காசு கொடுக்குறேன், இங்க என் காசை வச்சு நீங்க வந்து செக்யூரிட்டி பண்ற, இது ரெண்டும் ஒரே தட்டுல வச்சு பாக்குவீங்களா? இல்ல சார், அது அப்படி பார்க்க வேண்டாம் சார். நான் இல்ல சார், நம்ம இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு செக்யூரிட்டியா பண்ணும்போது விஜய் அவர்கள் பல இடங்கள்ல வராதுக்கு ரீசன் அவர் வந்துட்டு ஒரு மாசான ஒரு கிரௌட் வந்துரும், அந்த கிரௌடுனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற இடத்துல நம்ம யோசிக்கலாம் சார். ஓகே, அப்படின்ற இடத்துல விஜய் வந்து தனக்கான செக்யூரிட்டியா அவர் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, அதுக்காக செலவு பண்றாரு. புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டின்னு கேக்குறேன். காலையில வந்து நடந்து போறீங்க சார், உங்க பக்கத்துல நாய் நடந்து போதா? ஓகேங்களா, ஒண்ணுமே ஒரு இது. ஓகேங்களா, காலையில வாக்கிங் போறீங்கன்னு சிஎம்னு இல்ல, சிஎம், டெபுட்டி சிஎம், மினிஸ்டர், எம்எல்ஏ, எதுக்குங்க உங்களுக்கு செக்யூரிட்டின்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் இந்த காமராஜர் ஐயா சொன்னாரு, எதுக்கியா இந்த ஒய்ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓகே, நான் என்ன சாவையாவ போறேன், ஆம்புலன்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சாவாக போறேன். ஓகே, இதை கழட்டி போடியா நீ வேற அப்படின்னு அவர் அன்னைக்கே சொன்னாரு. ஓகேங்களா, பிகாஸ் எங்க உனக்கு மக்கள் வந்து கிரௌடு வராங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணும். ஓகேங்களா, செக்யூரிட்டி எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, கோயில்ல கூட செக்யூரிட்டி வேணும். நீங்க போற இடத்துக்கும் நான் போற இடத்துக்கும் செக்யூரிட்டி வேணும். அங்க இல்லைன்னா அடிச்சுக்குவாங்க, ஒரே லைன்ல போனா அங்க செக்யூரிட்டி வேணும். புரிஞ்சுங்களா? செக்யூரிட்டி தேவையில்லாம ஒரு பந்தாவா எதுக்கு 20 காருன்னு கேக்குறேன். பந்தாவா எதுக்கு? இந்த 20 கார்ல போனதுனால மட்டுமே ஆட்சி இழந்தவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. யாரு சார் அப்படி ஆட்சி? ஆமா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்தாங்கன்னா யாரையுமே எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த இது கலைஞர் ஐயா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 கார்ல தான் போவாப்ல. ஏன்னா ஒரு 3 காருங்கிறது அவங்களுக்கு தேவை. நான் வந்து அதை இன்னும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வைடா ஏன்னா ஒரு கார்ல ஒருத்தர் தானே உட்காந்து போறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசல. ஒரு 3 காருங்கிறது ஒரு பேரை முன்னாடி வந்து ஒரு பைலட் ஒன்று போனோம், பின்னாடி வந்து அவங்க ஆபீசர்ஸ் யாராச்சும் வரவங்க மாறி மாறி வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவருக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப இறங்குவாங்க, இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு 3 காருங்கிறது வந்து இட் இஸ் ஒரு நார்மல். ஏன்னா இட் இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா நம்ம பாப்புலேட்டட் கண்ட்ரி, நம்ம போகும்போது டிஸ்கஷன் பண்ணோம், இவங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்ண தெரியாது. ஓகேங்களா, அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்தையும் ஆன்லைன்ல அவங்க பார்த்துட்டு போக முடியாது. புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் வேணும்ல. ஓகே, வயசாயிடுச்சு இல்லைங்க வேற, அதுக்காக சேர்ந்து சொல்றேன், எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு 3 கார் இருந்துச்சுன்னா ஓகே. எதுக்கு 20 காருன்னு கேட்குறேன். எதுக்கு உனக்கு 20 காரு? இதை வந்து மக்கள் வந்து இந்த 20 காரோட எல்லாம் குச்சி வச்ச மாதிரி இது வச்ச மாதிரி என்னத்துக்கு உனக்கு அப்படி என்ன த்ரெட் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள்னா போயிட்டு இருந்தீங்களே, இப்போ ஓட்டு கேட்க வரும்போது 20 காரோட வருவீங்களா? ஓட்டு கேட்கும் போது 20 காரோட வருவீங்களா? இன்னைக்கு விஜய் சொல்லிட்டார்ல, ஓட்டு என்னை கேட்கவே விட மாட்டாங்க போல இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிரீச் இருக்கு, நம்ம ஆட்சி அமைச்சோடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. டிஜிட்டலா நான் வந்து ஐ வில் மீட் யூ, எல்லாத்து டிவிலயும் வரேன், எல்லாத்து போன்லயும் வருவேன், எல்லாத்து வீட்டுக்குள்ளே வர்றது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாப்ல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஓட்டு கேட்கும் போது 20 காரோட வாங்கல, இதே 20 காரோட வாங்கல. நான் கஷ்டப்படுறேங்க, நான் கோர்ட்டுக்கு போகும்போது பாக்குறேன்னு நம்மளை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் போடுறாரு அவர் பாட்டுக்கு ஒரு கார்ல, இவங்களுக்கு என்ன போச்சு?
சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு பைலட் காரு, அவர் காரு, சல்லுன்னு போயிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம பின்னாடியே வக்கீல் நம்ம ஓடிக்கிட்டே போயிட்டு இருப்போம், நம்மளை நிப்பாட்டி விட்டுருவாங்க, நமக்கு 2 கேஸ் போயிடும். ஓகே சார், புரியுது. 20 கார் உனக்கு என்னத்துக்குன்னு கேட்குறேன் நான். உனக்கு அந்த அளவுக்கு நீ வர்த்து இல்லையே. அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாதியோட அச்சுறுத்தல் இருக்குதான்னு கேட்குறேன். சொல்லுங்க, அச்சுறுத்தல் இருக்குதுங்க, நான் அதனால வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க அரச யூஸ் அதுதான் நான் சொல்றேன். இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ். இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறைக்கணும். ஏன் உங்க அப்பா குறைச்சாரு, அதே பார்த்து நீங்களும் குறைக்கலாமே. அவரு போனபோது இந்த மாதிரி போலையே, அவரு இது பண்ணிருக்காரு, இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா போறப்போ இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது ஏன் இது மிஸ்யூஸ் ஆஃப் இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் மட்டும் இல்லை, இதுல போலீஸ் நிறைய பேர் வேஸ்ட் ஆறாங்கன்றது தான் நான் சொல்றேன். அவங்களோட மேன் பவர் வந்து யூஸ் பண்ண போறாங்க. மேம்பாலத்துல ஃபுல்லா நிக்கிறாங்க, இங்க நிக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க, ரூட்டு பார்க்கணுங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்க மாட்டாங்க. சார் பந்தோபஸ்து வேலை சார்ங்கிறாங்க. பந்தோபஸ்து வேலைன்றது ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. இப்படின்னா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து அவங்க டியூட்டியை பார்ப்பாங்க? நீங்க அலைக்கழிக்கிற போலீஸ் எல்லாம் கண்டிக்கிறேன், புரிஞ்சுங்களா? போலீஸ்க்கு வந்து இன்னொன்னு ஒரு நெருடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் நோ இனஃப் மேன் பவர் இந்த போலீஸ். ஏன்னா நாங்க போலீஸ்ட பர்சனலாவும் பேசுவோம் எப்பயுமே. அவங்கள வந்து அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 40 பேர் தப்பு பண்ணாலும் ஒரு 60 பேர் இருப்பாங்க. போலீஸ்ல வந்து ஒரு 80 பேர் தப்பு பண்ணாலும் 20 பேர் நல்லவங்க இருக்காங்க. அந்த 20 பேர்கிட்ட கேட்டோம்னா மேன் பவரே இல்லை சார், வேலைக்கே ஆள் எடுக்கல, நாங்க என்ன சார் பண்றது? இங்கே போவோமா அங்கே போவோமா, அதுக்கு நடுவில் வேற பந்தோபஸ்து, அதுக்கு வேற 4 பேரை போட சொல்லியிருக்காங்க. இங்கே வீட்டு சண்டே பார்ப்போம், அந்த இது சண்டே பார்ப்போமா, அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த மாதிரி எளியவர்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அதுவே நாங்கள் பண்ணுற தப்பு தான் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரியுது. மனநிலை தானங்க. இப்போ நம்ம ஒரு டென்ஷன் ஆகிட்டோம்னா நம்ம ஒரு மனநிலைக்கு போயிடுறோம், புரிஞ்சுங்களா? அது 20% சமயத்தில் நாங்களே தப்பு பண்ணிடுறோம் சார், அறியாமல் தப்பு பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எளியவர்கள்ட்ட தான் எங்கள் வீரத்தை காட்டுற மாதிரி எங்களுக்கே அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா கம்யூனிட்டியோட தான் வாழ்றோம். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. சினிமா வாமா பண்ணலாமா அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சூழ்நிலை என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன். நீ மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ், ஆளுங்க இல்லாத போது ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ்ல பந்தோபஸ்துன்னு போட்டு எல்லாம் வேஸ்ட். இதை நாம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் ஒரு காஸ்ட். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்குறீங்கன்னா என்ன சொல்லணும்? வாட் இஸ் யுவர் காஸ்ட் டு த கம்பெனின்னு சிடிசிம்பாங்க, காஸ்ட் டு த கம்பெனி. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா உங்க காஸ்ட்னு ஒன்று இருக்கணும். உனக்கு எல்லாமே ஃப்ரீன்னு வச்சனால நீ எவ்வளோ ஃபோன் பேசிக்கலாம், உனக்கு எங்கே போனாலும் பந்தோபஸ்து ஃப்ரீ, உனக்கு வந்து எல்லா போலீஸ்காரங்க நிற்பாங்க. இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ். இதனால வந்து நிறைய டர்ன் அவுட் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே படிப்படியாக இதாகுது. முதலமைச்சர் அதாவது மேல இருக்கிறவர் வந்து 3 கார்ல போனாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது ஃபேட் அவுட் ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா? உனக்கு மட்டும் வந்து ஓப்பன், இந்த கிரீன்வேஸ் ரோட்ல உங்களுக்கு மட்டும் தனி ரோடு ஓப்பன் பண்ற மாதிரி இதெல்லாம் வச்சு பண்றீங்க. இப்ப நாங்க போக முடியாது. நாங்க அந்த கிரீன்வேஸ்க்கு போகணும்னா வந்து அடையார் மலர் ஹாஸ்பிட்டலை சுத்திட்டு தான் போய் கிரீன்வேஸ் ரோடுக்கு போகணும். உங்களுக்கு மட்டும் தனியா ஓப்பன் பண்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பீங்க. தனி ரோடு, உங்களுக்கு தனி லா, தனி சட்டம். இதெல்லாம் மக்களோட நீங்க வாழ மாட்டீங்களா? ஓட்டு கேட்கும் போது இதே மாதிரி வாங்க, 20 கார்ல வாங்க ஓட்டு கேட்கறதுக்கும், நாங்க ஓட்டு போடுறோம். ஓகேங்களா? இதுதான் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இதாக வருது. போலீஸ் ஃபோர்ஸ் ஹஸ் பீன் யூஸ்டு ஃபார் த டிஃப்ரெண்ட் பர்பஸ். அவங்க வீட்டில் வந்து கோட்டாலியாக வச்சுக்கிறது, இது பண்ணுறது, ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கிறது, இது பண்ணுறது, அதெல்லாம் தவிர்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். போலீஸில் இன்னும் வந்து ஆளுங்களே வந்து சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ல ஆள் சேர்த்து அவங்க கொஞ்சம் எல்லாம் பண்றதுக்கு அதுக்கான நல்ல அட்வைஸா அவங்க ஏத்துக்கிட்டோம். ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. அடுத்தடுத்து இதே போல நிறைய இன்டர்வியூல உங்ககிட்ட பேசணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.